இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாண நாள். பட் இந்த பொண்ணுடைய ஃபியான்சி தான் போன்ல வேற ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருக்கிறத இந்த பொண்ணும் பாத்துடுறா. இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அந்த ஃபியான்சி பையனுடைய ரூமுக்கு ரொம்ப வேகமா ஓடி போறா. கதவை தட்டி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் இவனுமே ஓபன் பண்றான். நான் உங்க போனை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு நல்லாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி இவனும் அந்த பொண்ணு லிஃப்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். லிஃப்ட்ல அவன் உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு சடனா ரூமுக்கு வந்து உள்ள யார் இருக்காங்கன்னு தேடி பாக்குறா. உள்ள வந்து பார்த்தா இந்த ஃபியான்சி பொண்ணுடைய கேர்ள் ஃபிரெண்ட் பாத்டப்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. இந்த பொண்ணு அவ கண்ணத்திலேயே படார் நிறைய இந்த ஃபியான்சி பையனும் இந்த கல்யாண பொண்ணோட கண்ணத்திலேயே அடிச்சிடுறான். இந்த ஃபியான்சி பையனும் சண்டை போட்டுட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்டை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். விஷயம்லாம் தெரிஞ்சு இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப திக்கான ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. இந்த பையனுமே சின்ன வயசுல இருந்து தொட்டதுக்கெல்லாம் பயப்படுற கேரக்டராக தான் இருக்கான். பட் இந்த பொண்ணுடைய மோட்டிவேஷன் எல்லாம் கேட்டுதான் முதல் முறையா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த எல்லா ரவுடிங்களையுமே அடிச்சு போட்டு இருக்கான். சோ கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரட்டா இந்த பொண்ணை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ இவங்களுடைய வெட்டிங் செரிமனியும் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் கீழே இந்த பொண்ணுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நடந்து வந்து அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அந்த ஃபியான்சி பையன் கண்ணத்திலேயே படார்னு அடிச்சிடுறா. இந்த ஃபியான்சி பையன் பண்ண எல்லா விஷயத்தையுமே அந்த ஊர் மக்கள் முன்னாடி சொல்லிடுறா. அப்புறம் இவன் என்கேஜ்மெண்ட்ல போட்டிருந்த ரொம்பவே காஸ்ட்லியான டைமண்ட் ரிங்கையும் கலட்டி அவன் மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிடுறா. இந்த ஃபியான்சி பையனும் அந்த பொண்ணை அடிக்க வர சடனா இந்த ஃப்ரெண்டு பையன் வந்து அவன் கையவே பிடிச்சிடுறான். கல்யாணம் ஆக வேண்டிய கடைசி நேரத்துல நீ இப்ப கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்ட, இனிமே உன்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க இந்த ஃப்ரெண்டு பையனுமே அவளுக்காக நான் இருக்கேன், நான் அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். ஒருவேளை அவன் என் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட கடைசி வரைக்கும் அவளை லவ் பண்ணிட்டு அவ கூடவே தான் இருப்பேன்னு ரொம்ப தைரியமா பேசுறான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.